நான் பாலு முருகேசன். வளர வளர நாம் நம் பெற்றோர்களிடமிருந்து விலகிக் கொண்டே இருக்கிறோம். சிறுவராக இருக்கும்பொழுது அவர்களை பிரியச் சொன்னால் அழுகிறோம், அடம்பிடிக்கிறோம். பெற்றோர்களும் அதைப் போலவே முதிர்வர்களான பிறகு தங்கள் பிள்ளைகளின் அரவணைப்பிலேயே இருக்க இயங்குகிறார்கள். நம்மில் எத்தனை பேர் அவர்களின் விருப்பத்தை பூர்த்தி செய்கிறோம்? கல்லறைக்கு போன பிறகு பெற்றோர்களுக்கு சேவை செய்ய முடியாது. உயிரோடு இருக்கும் காலத்தில் அவர்களின் ஆசையை நம்மில் எத்தனை பேர் நிறைவேற்றியிருக்கிறோம்? இயக்குனர் செழியன் அவர்களின் உலக சினிமா என்ற நூலில் டோக்கியோ ஸ்டோரி என்ற ஜப்பானிய மொழி திரைப்படத்தின் வர்ணனையின் இறுதிப் பத்தியில் இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. இன்றளவும் குடும்ப உறவுகளில் நடக்கும் பொருளாதார சிக்கலையும் உணர்வுகளையும் சுயநலத்தையும் மிக நேர்த்தியாக இப்படம் எடுத்துரைக்கிறது. கிராமத்திலிருந்து வெகு தூரம் பயணப்பட்டு நகரத்தில் இருக்கும் தன்னுடைய மகனையும் மகளையும் பார்க்கச் செல்லும் ஒரு பெற்றோர்களின் கதைதான் இந்த டோக்கியோ ஸ்டோரி. உலக சினிமாக்களில் சிறந்த 10 படங்களில் முதன்மையான இடத்தை இந்த படம் இடம் பிடிக்கிறது. அனைவரும் மிகவும் அவசியம் பார்க்க வேண்டிய இப்படம். பெற்றோர்களை பாரமாக நினைக்கும் பிள்ளைகள், தன் பிள்ளைகள் தங்களை பாரமாக நினைக்கிறார்களே என்று நகரத்தில் இருக்க முடியாமல் கிராமத்திற்கு திரும்பும் பெற்றோர்கள், எதிர்பாராமல் நடக்கும் தாயாரின் இழப்பு, அவரின் இழப்பை ஒட்டி பிள்ளைகள் நகரத்திலிருந்து கிராமத்திற்கு வந்து சடங்குகள் முடிந்த உடனேயே தனிமையில் இருக்கும் தந்தையை விட்டு கிளம்புவது என்று சுயநலமான பிள்ளைகளின் உணர்வுகளை மிக நேர்த்தியாக இந்த படம் எடுத்துரைக்கிறது. அதிலும் கணவனை இழந்த இன்னொரு மருமகள் அந்த தாயையும் தந்தையும் தன்னுடைய தாயாகவும் தந்தையாகவும் பாவிக்கும் அந்த காட்சிகளும், அவர்கள் நகரத்திலிருந்து கிளம்பும்போது அவரிடம் கொடுக்கும் பணத்தை நெகிழ்ச்சியோடு அந்த தாயார் அவரிடமிருந்து வாங்கிக் கொள்ளும் காட்சியும் மிகவும் நெகிழ்வான காட்சி அமைப்புகள். அனைவரும் பார்க்க வேண்டிய, கற்றுக்கொள்ள வேண்டிய படம் இந்த டோக்கியோ ஸ்டோரி.